சென்னை தீவுத்திடலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தீவுத்திடலுக்குள்ள நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா ₹100 பே பண்ணணும். ஒரு பர்சனுக்கு ₹100 கொடுத்து என்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்க டிக்கெட்ல வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி அந்த சைடில் வச்சிருக்க பாக்ஸ்ல போடணும். நீங்க அந்த பாக்ஸை போட்டதுக்கு அப்புறம் குலுக்கல் முறையில வந்து 4 கிராம் கோல்டு கொடுக்குறாங்க, காயின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க துபாய் குளோபல் வில்லேஜுக்குள்ள என்டர் ஆவீங்க. அந்த துபாய் குளோபல் வில்லேஜுக்குள்ள என்ன இருக்குன்னா அக்வாரியம் வச்சிருக்காங்க, அந்த பெரிய பெரிய பில்டிங் வச்சிருக்காங்க. அந்த அக்வாரியத்துக்கும் பில்டிங்கும் சரி, பில்டிங் நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னா பனி மிரர்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது கண்ணாடி, அது மேஜிக் காட்டுற மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D ஷோஸ் எல்லா அனிமல்ஸும் 3Dல வந்து காட்டுறாங்க. பயமுறுத்துற மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான வச்சிருக்காங்க. ஹாரர் மூவிஸோட எல்லா சவுண்ட்ஸும் இதில் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அங்கே ஆடியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அரண்மனையோட சவுண்டும் வச்சுருக்காங்க. பட் அது கேட்குறதுக்கு நல்லாவே இல்லை. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹாலிவுட் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா துபாய் குளோபல் வில்லேஜோட என்ட்ரன்ஸ் வந்துடும். அங்கே நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் நின்றுட்டு பார்க்க, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன்லேருந்து எல்லா பில்டிங்ஸையும் வந்து ரிப்ளிகா பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அதுதான் கடைசி ஏரியா. இந்த இடத்துல ரொம்ப ட்ரெடிஷ்னலான நம்ம பழைய அந்த ஜெயிண்ட் வீலு, குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த சறுக்கு விளையாட்டு எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வந்தோம், இல்லை அங்கே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஏரியாவும் இங்கே இருக்குது. என்ட்ரி டிக்கெட் ₹100 தானே, ஆனாலும் உள்ளே பெருசாக ஒன்றும் காசு செலவாகாதுன்னெலாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு கேம் ஷோவுக்கும் ஒவ்வொரு ஷோஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கும் தனித்தனி அமௌண்ட்டு. அதனால் கையில் காசு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே ஜிபே ஒர்க் ஆகாது. நீங்கள் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். பாத்ரூம் வசதிஸ் எல்லாமே இருக்குது அங்கே. ஆனால் ஒரு நாள் ஜஸ்ட் ட்ரிப், ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, இது ஜாலியான ஏரியா தான்.